வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த கார்த்தி வந்து புதுசாக டெண்டர் எடுக்க போறோம், அது எடுக்க போறோம், இது எடுக்க போறோம்னு சொல்லிட்டு பேச்சு ஒரு பக்கம் அடிப்படுது. இதை வந்து நம்ம சுரேஷ் இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோ பார் சுரேஷ், உனக்கு தேவையான பணம் உன்னை வந்து சேரும், ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சார் பண்ணும், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் சார் பண்ணுவேன். இந்த மலையை கடை கரைக்கு சொல்றீங்களா, கரைப்பா அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நீங்க சேர்த்து தேவை. அவங்க என்ன டெண்டர்ல கொட்டேட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு என்ன அமௌண்ட்டை பேச போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு எனக்கு தகவலெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் கேட்டால் சுரேஷ் வந்து போய் ஃபோன் பேசுங்கிறார் தனியாக. அந்த மாதிரி சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அனுப்ப போகிறோம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் அஞ்சலி வராங்க. அஞ்சலிருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒட்டு கேட்டுறாங்க. ஐயோ இந்த படுகொலை பண்ண அடிச்சிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் அஞ்சலி அவங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக கார்த்திகிட்ட போகிறோம். இந்த கார்த்தி நம்ம கம்பெனிலே ஒரு உளவாளி இருக்காங்க, அந்த உளவாளி நம்ம சும்மா ஓடக்கூடாது, அவளை அடிச்சு ஓட விடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கொட்டேஷன் எல்லாம் பைரவி அமைச்ச மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா பைரவி இந்த வீட்டில் இருக்கிற வரையும் நமக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். பைரவி அந்த வீட்டை விட்டு போயிட்டு அந்த பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் மோசமாக திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட நோக்கம் ஃபுல்லாக பைரவியை துரத்தி அடிக்கணும், பைரவியோட நோக்கம் ஃபுல்லாக அஞ்சலியை துரத்தி அடிக்கணும். ரெண்டு பேரும் மாறி ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிற பிரச்சனை வந்து நமக்குள்ளே இன்வால்வ் பண்ணி நம்மளோட வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்ல நக்கல்ல தள்ளி விட பார்க்குறாங்க. இப்படியே போனால் என்னங்க பண்ண முடியும், இவங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லை. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த 3 எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் யோசிக்கணும். அதை விட்டு அவங்கள நம்ம யோசிக்க விட்டா நம்மளோட அடி தர்ற மட்டமாக ஒரு பக்கம் போயிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த சுரேஷ் இருக்கார்ல, அவர் வந்து பைரவிக்கே தெரியாமல் பைரவி ஃபோனை எடுத்து இந்த மாதிரி கம்பெனி சீக்ரெட் எல்லாமே அனுப்பினத ஒரு ஃபோட்டோ எடுத்துறாங்க. அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து இவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுறாங்க. அதை வந்து நம்ம கார்த்திகிட்ட காட்டுறாங்க. இதோ பாருங்க எல்லாமே இவங்க தான் அனுப்புதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பைரவி ஒரு அடி மேலே போய் பாஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சுரேஷோட சுயரூபத்தை வெளிக்காட்ட சிசிடிவி எடுத்துன்னு போயிட்டு டே கார்த்தி என்ன தானே சந்தேகப்பட்டாங்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் மறுபக்கம் அஞ்சலியும் பிளான் பண்ணி அந்த கொட்டேஷன் எல்லாம் இவங்க போன்லேருந்து அனுப்பின மாதிரி எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதை காட்டும் தான் செம்ம டென்ஷன். அஞ்சலிக்கு உழுது பாருங்க, அடி சும்மா சப்புன்னு அடி உழுது. உடனே அஞ்சலி பார்க்கணுமே, இன்னும் என்னை கொஞ்சம் கூட நீங்கள் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, நான் தான் இங்கே எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி தந்தேன், அப்படிப்பட்ட என்னவே கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி நீங்கள் தூக்கி ஓரம் கட்டுவீங்க, அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, இந்த சொத்து எல்லாம் என்னோடது, நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி இதோ பாரு அஞ்சலி, வாழ்க்கையில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, ஒரு புத்திசாலி நம்ம கூட இருக்கிறது அது நமக்கு தான் பலம். அதை விட்டுட்டு முட்டாள்தனமாக யோசிச்சுன்னு உன்னோட திமுருக்கும் உன்னோட அகங்காரத்துக்கும் ஆட முடியாது. ஒரு கம்பெனி ரன் ஆகணும், அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு புத்திசாலி ஒரு திறமசாலி இருந்தாகணும். அதை விட்டு உன்னோட யூகோ பிரச்சனைனால கம்பெனி தான் நஷ்டத்தில் போவோம். இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருந்தாலும் எங்கள் அண்ணனோட லைஃப் எப்படி போயிருக்கும் தெரியுமா, அவர் ஒவ்வொரு மூவும் கரெக்டாக பார்த்து நிறுத்தினார். அதனால தான் இந்த நிலைமையில் அவர் இருக்காரு. அப்படிப்பட்ட இடத்த நமக்கு இப்போ நம்ம கிடைச்சிருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு எப்படி முன்னேறணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறத தவிர உன்ன மாதிரி முட்டாள்தனமாக என்னால் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. ஓஹோ என்னவே இப்படி பேசிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் சும்மா இருந்துருவேனா, இந்த பிரச்சனை இப்படியே நான் விட்டுருவேனா, எந்த அளவுக்கு என்னை அவமானப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த முடியும் பண்ணிட்டீங்க, இனிமேல் நீங்களே என்னை வந்து கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி அக்கௌண்ட்டில் 10 லட்சம் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கார்த்தி வந்து எதுவுமே பேசல, சரி ஓகே கோவத்தில் இருக்கா போனால் வந்துருவான்னு சொல்லிட்டு அஞ்சலி போயிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் நான் படம் நடிக்க போகிறேன், அது நடிக்க போகிறேன், இது நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க அக்கௌண்ட்டில் 10 லட்சங்கிறதுல அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ அதே சமயத்தில் கார்த்தி ஃபோன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்சங்கிறதுல அதை இப்போயே உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அது வந்து இங்கே கொடுக்க வேண்டிய பணம் உனக்கு தெரியாமல் நான் பஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஏன் அனுப்பணும், என் அக்கௌண்ட்டுக்கு என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மூஞ்சி வச்ச மாதிரி பேசுகிறாங்க. உடனே பார்க்கணுமே கார்த்தி வந்து சரி அனுப்ப முடியாதாம்மா, அனுப்பாத, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, அப்படியே அனுப்பாமல் இருந்த ஒவ்வொரு செகண்டை நீ தான் அனுபவிப்ப, பிரச்சனை வந்து உன்னை அப்படியே சும்மா ஆட்டி படைக்கும், அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ எப்படி இந்த மாதிரி நார்மலாக வீட்டை விட்டு போனேன், இந்த மாதிரி காசை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போனேன், அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டைவர்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை தண்ணியில் எழுதி வச்ச அஞ்சலி கார்த்தி மாதிரி தான் அழிஞ்சு போயிடும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அஞ்சலி ஒரு பக்கம் திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்கடா. இது நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இப்படியே போனால் நம்ம நிலைமை என்ன ஆகும், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடையும் பயத்தோடையும் தாங்க போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் திருப்தி பூர்த்தி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒருத்தர் யார், அந்த ஒருத்தர் எவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடும். அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் தாங்க. கௌதம் வந்து கரெக்டாக கம்பெனியை டேக் ஓவர் பண்ண அவரோட கம்பெனியில் அவர் நின்று அவரோட
சாமர்த்தியத்தில் கம்பெனியை ரன் பண்ணால் கண்டிப்பாக கம்பெனி நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிடும். ஆனால் போகுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி போகக்கூடாது, அவன் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் ஆங்காரத்தோடையும் சுற்றின்னு இருக்கிறாங்க நம்ம கார்த்தி அஞ்சலி. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இவங்களும் கம்பெனியை முழுமையாக பெற்றுன்னு போக போகிறதில்ல. மறுபக்கம் எஸ்எஸ்கே வந்து அலேக்கா அந்த சொத்தெல்லாம் என் பேரில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்தெல்லாம் அபியூஸ் பண்ண வருவார். அந்த சமயத்தில் இவங்களுக்கு புரிய வரும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்லோ, தேவையில்லாமல் பகைச்சிக்கிட்டோம்லோ, இப்போ சொத்து எல்லாமே போயிடுச்சு, இப்போ நம்ம நாதி இல்லாமல் ஒட்டு இல்லாமல் உறவு இல்லாமல் நின்று இருப்போம்ல, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பயத்தில் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.